முதலாம் உலகப் போரில் படுதோல்வியை சந்திச்சு நேச நாடுகளால் பலவிதமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட ஜெர்மனி மீண்டும் 20 ஆண்டுகளில் இரண்டாம் உலகப் போரை ஆரம்பிக்குது. இதற்கு காரணம் அப்போது நாசிச ஜெர்மனியை ஆட்சி செய்த அடால்ஃப் ஹிட்லர். 1938களில் ஐரோப்பா நாடுகள் முழுவதுமே யுத்தத்தை ஒரு குற்ற செயலாக நினச்சாங்க. ஆனால் ஹிட்லருக்கு மட்டுமே யுத்தத்தோட இரத்த வாசனை தேவைப்பட்டுச்சு. முதலாம் உலகப் போரில் என்னவெல்லாம் ஜெர்மனி இழந்துச்சோ அது எல்லாத்தையும் திரும்ப மீட்கணும்னு நினச்சி ஆஸ்திரிய ஹங்கேரியாவை தன்னோடு இணைச்சிக்கிட்டு இரண்டாம் உலகப் போருக்கு தயாராகுது. ஏற்கனவே முதலாம் உலகப் போரில் நடந்த இழப்புகளால் உலக பொருளாதாரமே மந்த நிலையில தான் இருந்துச்சு. இதனால தான் பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்கா போன்ற நேச நாடுகள் திரும்ப ஒரு யுத்தத்தை விரும்பலை. அதனால மைய நாடுகளான ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் நாடுகளோட ஆட்டத்தை கவனிக்காத மாதிரியே இருந்தாங்க. 1935 இத்தாலிய முசோலினி எத்தியோப்பியா மேலே படையெடுத்தது. 1937 ஜப்பான் சீனா மேலே படையெடுத்தது. இதை எல்லாத்தையும் அப்போது இருந்த சர்வதேச சங்கம் கண்டும் காணாத மாதிரியே விட்டுட்டாங்க. பத்தாததுக்கு ஜெர்மனி ஐரோப்பாவில் இனி எந்த பிராந்திய கோரிக்கைகளும் இல்லைன்னு சொல்லி செக்கோஸ்லோவாக்கியாவோட ஒரு பகுதியை பிடிச்சுக்கிறாங்க. அப்போது பிரிட்டன் பிரதமராக இருந்த நெவில்லி சாம்பர்லைன் செக்கோஸ்லோவாக்கியாவோட அந்த பகுதியில் ஜெர்மன் மொழி பேசுகிற மக்கள் அதிகம் இருக்கிறதுனால ஹிட்லர் அதை ஜெயிச்சதாகவே இருக்கட்டும், ஆனால் இனிமே ஹிட்லர் எந்த நாட்டின் மேலேயும் போர் செய்யக்கூடாதுன்னு சொல்லி மியூனிச் உடன்படிக்கையும் ஹிட்லரோட செஞ்சுக்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல தான் ட்விஸ்டே இருந்துச்சு. அடால்ஃப் ஹிட்லர் இந்த வாக்குறுதியை எல்லாம் 6 மாசத்துல காட்டில் விட்டுட்டாரு. அதே வருஷத்திலேயே செக்கோஸ்லோவாக்கியாவோட மீதி இருக்கிற பகுதியை கைப்பற்றிக்கிட்டாரு. இதுக்கும் மேலே ஜெர்மனியை வளர்த்து விட்டா அது சரியானதா இருக்காதுன்னு பிரிட்டனும் பிரான்ஸும் ஜெர்மனி போலந்து மேலே படையெடுத்தா நாங்கள் போலந்துக்கு ஆதரவாக போரில் இறங்குவோம்னு சொல்கிறாங்க. இதை ஜெர்மனி எதிர்பார்க்கல. ஆனாலும் ஜெர்மனி பின்வாங்கிறதா இல்லை. செப்டம்பர் 1, 1939 ஜெர்மன் இராணுவம் போலந்தை ஆக்கிரமிக்கிறாங்க. இதுதான் இரண்டாம் உலகப் போரோட தொடக்க புள்ளி. அதற்கு பின்னாடி சரியா 2 நாள் கழிச்சு, அதாவது செப்டம்பர் 3, 1939 அன்னைக்கு பிரிட்டனும் பிரான்ஸும் 2 நாடுகளும் சேர்ந்து ஜெர்மனுக்கு எதிரான போரை அறிவிக்கிறாங்க. உலக நாடுகள் 2 அணிகளாக பிரிகிறாங்க. ஜெர்மனி, ஜப்பான், இத்தாலி ஆகிய நாடுகள் மைய நாடுகள் அணினும் சோவியத் யூனியன், பிரிட்டன், அமெரிக்கா, பிரான்ஸ் நேச நாடுகள் அணினும் பிரிஞ்சு யுத்தத்தை ஆரம்பிக்கிறாங்க. சரியா செப்டம்பர் 17 அன்னைக்கு போலந்து நாட்டை கிழக்கு பக்கம் இருந்து சோவியத் யூனியன் தாக்குறாங்க. இன்னொரு பக்கம் ஜெர்மனியும் போலந்தை தாக்குறாங்க. 2 பெரிய நாட்டோட தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாத போலந்து ஜெர்மனி கிட்ட சரணடைஞ்சிட்டாங்க. சோவியத் யூனியனும் ஜெர்மனியும் போலந்தை 2 பங்கா பிரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜெர்மனி ஏப்ரல் 9, 1940 அப்போது டென்மார்க்கை தாக்குறாங்க. டென்மார்க் ஜெர்மனி கிட்ட உடனே சரணடைஞ்சிருச்சு. அதற்கடுத்து 9ஆம் நாள் நார்வே சரணடையுது. அடுத்த மாதமே ஜெர்மனியோட நாசிச படைகளோட வலிமையை தாங்க முடியாமல் லக்சம்பர்க், நெதர்லாந்து, பெல்ஜியம் நாடு அடுத்தடுத்து சரணடைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த இத்தாலியும் தாக்குதலை ஒரு பக்கம் ஆரம்பிக்கிறாங்க. தெற்கு பிரான்ஸ், கிரீஸ், எகிப்தை ஆரம்பித்து தன்னோட வலிமையை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு சோவியத் யூனியனும் எஸ்டோனியா, லாட்வியா மற்றும் லிதுவேனியா நாடுகளை ஆக்கிரமிக்குது. இது நடந்துக்கிட்டு இருக்க சமயமே ஜெர்மனி பிரிட்டனோட வான்படை தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் முதல் முறையாக தோல்வியை சந்திக்குது. இதை தொடர்ந்து ஹங்கேரி, ருமேனியா, ஸ்லோவாக்கியா, பல்கேரியா நாடுகள் ஜெர்மனியோட இணைஞ்சு ஜெர்மனியை பலப்படுத்துகிறாங்க. முதலாம் உலகப் போரில் எந்த நாடுகளால் ஜெர்மனி நசுக்கப்பட்டதோ அவர்களோட பலத்தை எல்லாம் அடக்குது. இப்படி ஜெர்மனி ஒவ்வொரு இடமா வெற்றி அடைஞ்சதுக்கு காரணமே ஹிட்லரோட மின்னல் போர், அதாவது பிளிட்ஸ்கிரீக் அப்படின்ற யுக்தி தான்.
பிளிட்ஸ்கிரிக் அப்படின்னா தரைப்படையோட கவச டாங்கிகள் விமானப்படையின் வானாதரவோட எதிரி நாடுகளை குழப்பிவிட்டு அவங்களுக்கு யோசனை பண்ண ஒரு நிமிஷம் கூட நேரம் கொடுக்காம பயங்கரமாக தாக்கி விட்டு வேகமாக முன்னேறி போகின்ற ஒரு தந்திரமான தாக்குதல் முறை. இது வீரர்களோட இழப்பையும் இராணுவ தளவாடங்களோட இழப்பையும் கட்டுப்படுத்தும். இதோட முக்கிய அம்சமே எதிரியோட பலவீனத்தை சரியாக கணிச்சு வச்சு அந்த இடத்துல அவங்கள நிலைக்குலைய வச்சுட்டு கொஞ்சம் கூட தாமதிக்காம அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போறது தான். இந்த தந்திரமான தாக்குதல் முறைதான் ஜெர்மனி தொடர்ந்து வெற்றி பெற காரணமாக இருந்தது. ஒரு சில நாட்கள்லேயே ஐரோப்பாவை தன்வசம் ஆக்கிக்கிட்டாங்க ஜெர்மனி போலந்த தோல்வி அடைய செய்த உடனேயே நேச நாடுகள் எல்லாம் உஷாரா தன்னோட இராணுவத்தை பலப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. 4.5 மில்லியன் படை வீரர்கள், 15,000 பீரங்கிகள், 3,600 கவச வாகனங்கள்னு வலிமை மிக்க தற்காப்பு படையோட அதிரடியா போர்ல இறங்கினாங்க பிரிட்டனும் பிரான்சும். 2.5 மில்லியன் வீரர்கள், 7,500 பீரங்கிகள், 2,500 கவச வாகனங்கள் மட்டுமே வச்சிருந்த ஜெர்மனிய சுலபமா தோற்கடிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா ஜெர்மனிய சமாளிக்கிறது அந்த இடத்துலையும் மிகப்பெரிய சவாலாகவே இருந்துச்சு. வடக்கு பிரான்ஸை ஜெர்மனி கைப்பற்ற பிரான்ஸ் ஜெர்மனி கிட்ட சரணடைஞ்சது. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறத தொடர்ந்து ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் 3 நாடுகளும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் செய்கிறாங்க. அதன்படி ஒரு நாடு பாதிக்கப்பட்டா மற்ற 2 நாடுகளும் அவங்களுக்கு ஆதரவாக போரில் ஈடுபடணும்னு உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கு பின்னாடி 1941 ஜூன் 22 ஜெர்மனி சோவியத் யூனியன் மேலே போர் தொடுக்கிறாங்க. இதுலயும் 40 லட்சம் போர் வீரர்கள் ஈடுபடுறாங்க. ஏன் ஜெர்மனி சோவியத் யூனியன் மேல போர் தொடுத்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெர்மனி மீண்டும் போர் செஞ்சு கைப்பற்றிய போலந்து, பின்லாந்து, பால்டிக் நாடுகளை சோவியத் யூனியன் ஆக்கிரமிச்சதுனால திரும்பவும் ஜெர்மனி சோவியத் யூனியன் மேல போர் தொடுத்தாங்க. இந்த நிலையில தான் சோவியத் யூனியன், பிரிட்டன், அமெரிக்கா இந்த 3 நாடுகளோட பல்முனை தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாம ஜெர்மனி சரணடைஞ்சது. இதை கேள்விப்பட்டதும் அடால்ஃப் ஹிட்லர் 1945 ஏப்ரல் 30 தற்கொலை செஞ்சுக்கிறாரு. முசோலினி அதே மாதம் ஏப்ரல் 28 தூக்கிலிடப்படுறாரு. 6 ஆண்டுகள் ஒரு நாள், அதாவது செப்டம்பர் 1 1939 இருந்து செப்டம்பர் 2 1945 வரை நடைபெற்ற இந்த போர்ல நேச நாடுகள் அணி வெற்றி பெற்றது. அதாவது மைய நாடுகள் அப்படின்னு சொல்லப்படுற ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் இந்த 3 நாடுகளும் இந்த போர்ல படு தோல்வியை சந்தித்தார்கள். ஜெர்மனியின் சர்வாதிகாரி அடால்ஃப் ஹிட்லர் தற்கொலை செஞ்சுக்கிட்டது. இத்தாலி முசோலினி தூக்கிலிடப்பட்டது. 7 to 8.5 கோடி மனிதர்களோட உயிரிழப்பு, இனப்படுகொலை, பட்டினி, நோய், அணு ஆயுத வீச்சு, இப்படி கொடுமையான செயல்கள், உயிரிழப்புகள். இதுதான் 2ஆம் உலகப் போரோட சாதனை. இந்த மாதிரி உலகத்தில் நடக்கிற பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.